இன்று முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கால இணையறாங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு. அதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்கு. ஆனா ஒரு கருத்து நிலவி வருது சார். நடவடிக்கை எடுக்கணும். இல்ல யார் யார் மேல என்னென்ன வழக்குகள் இருக்கோ அந்த வழக்குகள் அதை என்னென்ன மாதிரியான சட்டப்பூர்வ நடவடிக்கை தொடர்ந்துருக்கோ அது தொடர்ந்து தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அதுல எந்த மாற்று கருத்தும் மக்கள் விஜயபாஸ்கர் மீது அந்த குட்கா வழக்குல என்னென்ன பாருங்க, நாங்க சொல்லியாச்சு. நிறைய பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய கட்சியினர், மாற்று கட்சியினர், எல்லா கட்சியிலும் சேர்ந்துட்டு இருக்காங்க. சோ அவர்கள் சேர்வதில் எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அதிமுக, திமுக அதுல அரசியல் எதிர்காலமே கிடையாது. அவங்க அரசியலை யாரை நம்பி பயணிக்கணும்னே தெரியாது. அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக கட்சியை நோக்கி சேர்றாரு. பட் அதனால எந்த விதத்திலையும் எங்களுடைய முதல்வரின் அந்த ஸ்டாண்ட் எந்த விதத்திலையும் ஒரு கரப்ஷனுக்காக யார் இருந்தாலும் அதுல காம்ப்ரமைஸ் இருக்காது. கட்சியில் யார் வேண்டுமானாலும் சேரலாம். ஆனால் கண்டிப்பாக எங்களுடைய ஸ்டாண்ட்ல முதல்வர் இதுவரைக்கும் முன்னெடுத்த அனைத்து பாலிசிஸ்லயும் எந்த வித காம்ப்ரமைஸும் இருக்காது. குற்றச்சாட்டு திமுக தரப்புல ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அதே வேளையில ஆளுநரும் நீங்க டெல்லி அமித்ஷா சந்திக்க போயிருக்காரு. இல்ல அவங்க யாரை வேணாலும் சந்திச்சிருக்கோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ப்ராப்ளம்னா, நாங்க நேற்று தெளிவாக ஒரு கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பல விசாரணை நடந்துட்டு இருக்கு. இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு 35 கோடி, 40 கோடி, 50 கோடின்னு ஒவ்வொரு எம்எல்ஏட்டும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரத்துடன் காவல்துறை கைது செய்தது. ஸோ இது ஒவ்வொரு நாள் நடந்துட்டே வருது. ஸோ அதெல்லாம் தினந்தோறும் எல்லாரும் நம்ம இதுல பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அவங்க எங்க வேணாலும் ஆளுநர்கிட்ட புகார் அனுப்பிச்ச மாதிரி பாருங்க. அவங்க வேற வழி இல்லாமல் இன்னைக்கு ஆளுநரிடம் போய் கதறிட்டு இருக்காங்க. சரி, அவர்கள் 5 வருஷம் அவர்கள் என்ன லட்சணத்துல ஆட்சி நடத்தினாங்க தமிழக மக்கள் பார்த்து அதற்கான விளைவு தான் இந்த தேர்தலில் அவங்க அளித்த வாக்குகள். அதற்கு நீங்க போயிட்டு ஆளுநர்கிட்ட போய் கதறியோ இல்லை அங்க போய் அழுதோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்க மக்கள்கிட்ட நல்லபடியா நடந்து கொண்டா இந்த பிரச்சனை வரப்போகுது. இது ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க 30 நாள் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கணும். 30 நாள்ல ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர் ஆயிட்டாரா? தேர்தல் முடிஞ்சு 40 நாள் ஆச்சுல. இந்த 40 நாள்ல மிகப்பெரிய தலைவர் இல்ல மிகப்பெரிய ஆளுமை ஆயிட்டாரா? நீங்க 5 வருஷமே ஒண்ணும் செய்யலன்னு மக்கள் இந்த ஓட்டு போட்டாங்க. அப்புறம் 30 நாள் இந்த அரசு தாங்காதுன்னு ஒரு கல்யாண வீட்டுல பேசுறாருன்னா 30 நாள்ல ஸ்டாலின் மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அப்படிலாம் இல்ல 30 நாள் என்ன சாதிச்சாரு? 5 வருஷமா நீங்க முதல்வர் ஒன்னும் சாதிக்கல. இந்த 30 வருஷமா என்ன மாபெரும் தலைவராகி நீங்க மக்களுடைய நன்மதிப்பு பெற்றீங்க? ஒண்ணும் இல்ல. அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு தயாராயிட்டீங்க. அதனால 30 நாள் இந்த ஆட்சியை அகற்றிடுவோம்னு சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா பணம் தானே. இந்த பணத்தை வச்சு தானே 40 கோடி 50 கோடி வச்சா நீங்க யார் வேணாலும் வாங்கிடலாமா? நீங்க அதன் விளைவு தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம், 2000 ரூபாய் கொடுப்போம், ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், 40 கோடி 50 கொடுத்து எம்எல்ஏ வாங்குவோம். எந்த தைரியத்தில் அவர் சொன்னால் 30 நாள் தான் இந்த ஆட்சி இருக்கும்னு சொல்லிட்டு 120 எம்எல்ஏக்களுடன் வலுவாக கூட்டணி ஆதரவோடு நாங்க இருக்கிறோம். எந்த தைரியத்துல 30 நாள் ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு ஸ்டாலின்? அப்ப 30 நாள் அவர் ஒண்ணும் பண்ணல. மாபெரும் தலைவர்லாம் ஆகல இல்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்று அப்படியே பயங்கரமா ஆட்டாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு சில செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களும் இல்ல ஒரு சில தொழிலதிபர்களை வைத்துக்கொண்டு இவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்காரு. கண்டிப்பாக மக்கள் தீர்ப்பு இன்னும் கடுமையாக இருக்கும். இவர்கள் செய்யற வேலையை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அரசுக்கு எல்லா வழியிலும் இவர்கள் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் மீறி மக்களுக்கான நல்ல பணிகள் தொடர்ந்து செய்வோம். என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். மக்கள் எங்களோடு இருக்காங்க. நாங்கள் எதற்கும் பயப்படவில்லை, யாருக்கும் தயங்கவில்லை. மக்களை தவிர வேற யாருக்கும் பயப்படாது இந்த அரசு. இல்ல அதை அதிமுக இருக்கிற கட்சி பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு புரட்சி தலைவராக இருக்கட்டும், இன்னைக்கு புரட்சி தலைவராக இருக்கட்டும், அவரை பார்த்து திமுக பேசிய வார்த்தைகள் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவையும் பார்த்து திமுக அந்த காலங்கள் 50 வருஷமாக என்ன பேசினார்களோ அதை இன்னைக்கு எடப்பாடி பேசுறாரு. எடப்பாடி அதை பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. எடப்பாடி அதிமுக இவங்க 2 பேரும் அந்த கட்சிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் முதல்ல திரு ஸ்டாலின் அவரோட கட்சியிலிருந்து விலகினாலே அந்த கட்சிக்கு ஓரளவு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எடப்பாடி அந்த கட்சியிலிருந்து விலகினாலே இந்த கட்சியை ஓரளவாவது காப்பாற்ற முடியும். அவங்க அந்த கட்சிக்கு கடைசி ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா, அந்த கட்சியை காப்பாற்ற நினைச்சாங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பமும் அங்கிருந்து விலக வேண்டும். திரு எடப்பாடியும் அவர்கள் குடும்பமும் விலகினாலே அந்த கட்சிக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். இன்னைக்கு இது திமுக என்ன பேசினார்களோ, திமுக என்ன எழுதி கொடுத்தார்களோ அதை எடப்பாடி பேசிட்டு இருக்காரு. இந்த வார்த்தையை எடப்பாடி பேசலாமா? அதுவும் அந்த கட்டிடத்துல உட்காந்து அவர் உட்கார்ந்துருக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கட்டிடம், அவர் சொந்த காசில் வாங்கிய கட்டிடம், அம்மா ஜானகி அம்மாள் பேரர்களை கட்டிடம். அந்த கட்டிடத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த வார்த்தையை பேசுவதற்கு திரு எடப்பாடிக்கு எந்த அருகதையும் கிடையாது. மிரட்டுவதாக யார மிரட்டுறது? கண்டிப்பா அதனாலதான் சொல்றேன். இவங்க இன்னைக்கு திமுகவும் திமுக சார்ந்தவர்களும் மிரட்டுறதுனாலதான் இந்த புகார் ஆயிருக்கு.
இல்ல திமுகவும் திமுக சார்ந்த நபர்களும் இன்னைக்கு மிரட்டுறதுனால தான் இந்த புகாரே ஆயிருக்கு. அவர்கள் சார்ந்த நபர்கள் இப்ப மிரட்டப்பட்டு இன்னும் கடுமையாக ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு மிரட்டி பல பேரை பற்றி சந்திச்சிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்கோ யாரெல்லாம் ஆதாரம் இருக்கோ அவங்க ஆதாரப்பூர்வமாக புகார் அளிச்சுட்டு வர்றாங்க. பார்ப்போம் இன்னும் எத்தனை முன்னாள் திமுக அமைச்சர்கள் ஸ்டாலின் தூண்டுதல் பேர்ல இல்ல உதயநிதி தூண்டுதல் பேர்ல இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் சிக்கி சட்டப்பூர்வமான தண்டனையை எதிர்கொள்வாங்க. இல்ல பட்ஜெட் அந்த எல்லாம் முடிவான பிறகு அறிவிப்போம்.